ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய வீடியோல உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு நான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் இந்த மொரிஷியஸை சுத்தி காட்ட போறேன். இப்போ நம்ம வண்டி எங்க டைரக்டா போயிட்டு இருக்குன்னா, இங்க ரொம்பவுமே ஃபேமஸான கங்காதலாங்கிற டெம்பிளுக்கு தான் போறோம். நான் இங்க மொரிஷியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்த ஃபர்ஸ்ட் கோயில் இதுதான். அது மட்டும் இல்லைங்க, இந்த 108 அடி உயர சிவனை பார்க்கவே அற்புதமா இருக்கும். நான் கிட்டத்தட்ட இங்க வந்த புதுசுல 2லேருந்து 3 வாட்டி கிட்ட போயிருப்பேன். ஆனால் அப்போ எல்லா டைம்லையுமே மழை அடித்து பிரிச்சிருச்சு. ஆனால் இந்த டைமில் தான் ரொம்ப ரம்யமான கிளைமேட்டில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலை தான் 108 அடியில் இருக்கிற அந்த சிவன் சிலை. இந்த கோயிலை ஒரு சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பார்க்கிங் ஏரியா கிடைக்கும். அங்கே போய் காரை நல்லா நிறுத்திட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நடந்து போயிட்டு வந்துடலாம். எனக்கெலாம் வெளியே போகணுன்னு பார்த்தாலே இந்த வெயில்னாலேயே மோஸ்ட்டாக போக மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டில் இந்த இடத்த விட்டு வர நம்மளுக்கு மனசே வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் வெளியே வந்த உடனே நம்ம குட்டிங்கெல்லாம் நம்ம கையை விட்டுட்டு அப்பா கிட்ட ஓடிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீ கஷ்டக்குட்டி அவங்க அப்பா கிட்ட ஓடிட்டான். நானும் நிம்மதியாக வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நாங்கள் வந்த புதுசில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். பட் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததே இல்லை. ஏன்னா அந்த டைமில் நிறைய மழை பெய்யுங்கிறதுனால நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே வர முடியாது குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு. ஆனால் இந்த வாட்டி தான் இந்த இடத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அதனால தான் நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த இடத்த பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மொரிஷியஸ் ஒரு குட்டி இந்தியா மாதிரி. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த கண்ட்ரியில் இந்து மதத்தை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஒரு கோயிலுமே பார்க்க அழகாக இருக்கும். உள்ள நுழைஞ்ச உடனே தான் தெரிஞ்சது எனக்கே ஒரு பெரிய ஷாக். அவ்வளோ பெரிய லிங்கம், அந்த லிங்கத்துக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக லிங்கம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துலையும் மணி தொங்க விட்டுருந்தாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரும்போது அந்த மணியை தட்டிகிட்டே வரலாம். நானும் இந்த குட்டி குட்டி லிங்கத்தை எவ்வளோ இருக்குன்னு சரி எண்ணி பார்த்தரலான்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தேன். ஒரு வாட்டி எண்ணி பார்க்குறேன், தப்பாக சொல்கிறேன். மறுபடியும் ஒரு வாட்டி எண்ணி பார்க்குறேன், தப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே எத்தனை குட்டி லிங்கம் இருக்குன்னு. சம்திங் கவுண்ட் இருக்குண்டா. முடிந்தவரை ட்ரை பண்ணியாச்சு, என்னால் முடியலை. சரி ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே இறங்கி இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்குது. தண்ணி எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே எல்லாருமே காலெல்லாம் நனைச்சிட்டு போகிறாங்க. அது எதனாலன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்களும் காலங்கள்லாம் நனைச்சிட்டு அங்கே இருக்கிற குட்டி குட்டி மீன் கிட்ட கடி வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போது ரெண்டாவதாக எந்த கோயிலுக்கு போகிறோன்னா, நான் ஆல்ரெடி குட்டி குட்டி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இங்கே ரொம்பவுமே ஃபேமஸான துக்கை அம்மனுங்கிற கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அழகான கரும்பு தோட்டத்துக்குள்ளே இருப்பாங்க இந்த அம்மன். லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தப்போ இந்த கோயிலில் கஞ்சி திருவிழான்னு ஒரு திருவிழா வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த திருவிழா. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் தீ மிதிக்கிறது, அலகு குத்துறது, அது எல்லாமே இங்கேயும் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கூழ் கொடுக்குற மாதிரி இந்த ஊரில் நல்லா ரைஸை குழச்சி ஒரு மாதிரி பொங்க சோறு இருக்கும் இல்லையா, அந்த பொங்க சோறு மாதிரி வச்சு கொடுப்பாங்க. நிறைய பொரியலோடு வச்சு கொடுப்பாங்க. அதுவும் சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் பெரிய ஃபெஸ்டிவல்லாம் எதுவும் இல்லை. ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த கோயிலை சுற்றி வரும்போது நம்ப மாட்டீங்க நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது நம்ம ஊர் கோயில் மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேயே நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அம்மன் கரும்பு தோட்டத்துக்குள்ளார அழகாக இருப்பாங்கன்னு. ஸோ அங்கேருந்து ஒரு கரும்பை சுட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். இனிமேல் எங்கே போகிறோன்னா ஒன்றும் இல்லை, 12 மணி ஆகிடுச்சு, வயிறெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். போகிற வழியெல்லாம் நாங்கள் பாட்டு டான்ஸுன்னு உள்ள வண்டியில் கத்திட்டு இருந்தோம். இதெல்லாம் வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த காப்பிரைட்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்ததால் என்னால் எதையும் போஸ்ட் பண்ண முடியல. இல்லைனா நாங்களும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வீடியோ பார்க்குறோம், நீங்களும் இது ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே மக்கள் பெரும்பாலும் சாட்டர்டே சண்டே ஆனாலே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்று மாலு இல்லைனா பீச் அந்த மாதிரி தான் போவாங்க. ஃபைனலாக பீச்சுக்கும் ரீச் ஆயாச்சு. அக்கா இந்த சைடு வாங்க. இங்க சைடு தான் நல்லா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து இங்க போட்டு கொடுக்குறோம்ல, அப்ப மண்ணு வரும். கட்டு கட்டு. ஐயோ, அந்த மூடி ஃபுல்லா மண்ணு.
ஃபுல்லாக மேலே தான் மண்ணு. உட்காந்து எடுத்து கொடுக்குற மனுஷனுக்கு தான் தெரியும் மண்ணு. பீச்சில் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களும் விளையாட விட்டுட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். வேற எதுவும் இல்லை, இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிற பிளான் தான் ஒருத்தராக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கண்ட்ரியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போகிறது ஃபுல்லாகவே பீச்சு தான். ஆனால் அந்த ஒரு பீச்சுமே பார்க்க அழகாக இருக்கிறதுனால எல்லா பீச்சுக்கும் ஜாலியாக கிளம்பிடுறது நாங்கள். இப்போ நாங்கள் போக போகிறதும் ஒரு பீச்சு தான். சொல்லும்போது உங்களுக்கு போர் அடிக்கலாம், ஆனால் அந்த பீச்சை பார்க்குறவங்களுக்கு அட என்னடா இடம் இது, இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா அதெல்லாம் சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ப்ளே பண்ணி விட்டிங்கனாலே போதும், பார்க்க அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவை மொரிஷியஸில் இருக்க தமிழ் பீப்புள்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த பீச் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம், இந்த பீச் என்ன தான் பார்க்க அழகாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். ஆமாம், அங்கே பாருங்கள் அவங்களே போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம விளையாடக்கூடாது. இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் அழகாக இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற இடம் தான் இந்த இடம். என்னங்க, இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு இந்த மொரிஷியஸை நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ட்ராவலர்லாம் கிடையாது, ஏதோ நான் பார்க்குற அழகான விஷயத்தெல்லாம் நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இது மாதிரி வேறு நல்ல நல்ல கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்வாதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க.